திருப்புகழ் என்றாலே நம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தான். ஆனால் அதன் காப்பு பாடலாக கைத்தல நரகரி என்றே. ஏன் விநாயகர் பெருமானை போற்றுவதற்கு பின்னால் அழகான காரணங்களும் மரபுகளும் உள்ளன. தமிழ் மற்றும் ஆன்மீக மரபில் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதை வெற்றிகரமாக முடிக்க விக்னேஸ்வரரை வணங்குவது வழக்கம். அதாவது தடைகளை நீக்குபவர். அருணகிரிநாதர் இவ்வளவு பெரிய காவியத்தை பாடத் தொடங்கும் போது அதில் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என மேருமலையில் மகாபாரதத்தை முதலில் எழுதியவர் என்று விநாயகரை முன்னிறுத்தி பாடினார். முருகனுக்கும் விநாயகருக்கும் இடையிலான அழகான அந்த உறவை அருணகிரிநாதர் ரசித்து பாடினார். கைத்தல நரகரி பாடலின் கடைசி வரிகளில் பார்த்தீர்கள் என்றால், வள்ளி திருமணத்திற்காக தன் தம்பிக்கு உதவி செய்ய யானை உருவம் எடுத்து வந்த விநாயகரின் பாசத்தை போற்றியிருப்பார். முருகனை பாட வருபவர் அவருக்கு மிகவும் பிடித்தமான அவருக்கு உதவி செய்த அவரது அண்ணனை முதலில் வணங்குவது முறையாகும். விநாயகர் முழு முதற் கடவுள் மட்டுமல்ல, அவர் ஞானத்தின் வடிவமானவர். அவர் செயலை தொடங்கும் போது பக்தி மட்டும் போடாது, அந்த பக்தியை சரியாக சொல்ல ஞானம் தேவை. அந்த ஞானத்தை வழங்குபவன் முதல் என்பதால் விநாயகனை முதலில் பாடினார். நண்பர்களே, திருப்புகழில் முருகனை பாட புகுந்த அருணகிரிநாதர் விநாயகரை முதலில் பாடியதற்கு ஒரு காரணம் இருக்கு. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அண்ணன் விநாயகர் தானே. அந்த நன்றிக்காகவோ என்னவோ முருகப்பெருமானை பாடுவதற்கு முன்பாக அவர் அண்ணன் கிட்ட அனுமதி வாங்குறது மாதிரி இந்த பாடலை அமைச்சிருக்காரு. கைத்தல நிறைகனி அப்பம் மொடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேனே. கைகளில் சுவையான பழங்கள், அப்பம், அவல், பொரி போன்றவற்றை உண்ணும் யானை முகத்தை உடைய பெருமானே, உன் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் இணைவினை கடிதேகம் உன்னை துதித்து வழிபடும் அடியவர்களின் மனதில் நீக்க மர நீயே நிறைந்திருப்பாய். கற்பக மரம் கேட்டதை கொடுப்பதை போல நீ அடியவர்களின் வினைகளை விரைவாக போக்கி அருள் புரிவாய். மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொருள் திரள்புய மதயானை ஊமத்தம் பூவையும் சந்திர பிறையையும் தன் சடையில் சூடிய சிவபெருமானின் திருமகனே. மற்போர் செய்வதற்கு ஏற்ற வலிமையான திரண்ட தோள்களை உடைய மதயானை போன்றவனே. மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே. மத்தளம் போன்ற பெரிய வயிற்றை உடையவனே, உத்தமியான பார்வதி தேவியின் புதல்வனே, தேன் சொட்டும் நறுமணமிக்க மலர்களால் உன்னை நான் பணிந்து வணங்குவேன். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழின் இலக்கண நூலான மகாபாரதத்தை மேருமலையில் வியாசருக்காக தன் தந்தத்தை ஒடித்து எழுதிய முதல்வோனே. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை உபமாகி வள்ளி நாயகியை மனம் முடிக்க முடியாமல் தவித்த தன் தம்பி சுப்பிரமணியனின் துயரை போக்க அவர் இருந்த திணைப்புணத்திற்கு யானை வடிவம் எடுத்து சென்றவனே. அக்குறம் மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண்ண மனமுரல் பெருமானே. அஞ்சி நடிகை அந்த குறமகள் வள்ளியை தன் தம்பி முருகனிடம் ஒப்படைத்து அந்த கணமே அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்த பெருமைக்குரிய பெருமானே, உன்னை போற்றி வணங்குகிறேன்.